தமிழ்நாட்டில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இந்த கட்சியை பார்த்து சொல்றாங்க. நாங்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட செய்ய போய்க்கிறோம். விஜய் தான் ரொம்ப சொல்றார் ப்ரோ அப்படிங்கிறார். அவர் ரொம்ப காமெடியா பேசுறதா நினைச்சு அவருக்கு சினிமாவில் இருக்கிற முதலமைச்சர் பதவி என்பது வேற, நிஜத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி வேற என்பது தெரியவில்லை. அவர் படத்தை 1 கோடி பேர் பார்த்தா கூட ஹிட் ஆகும். ஆனா 10 கோடி பேருக்கு ஏற்றுக்கொண்டால் தான் இங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியுங்கிறது அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய வயசு இருக்கு. சரத்குமார் கூட சொன்னார் நான் 150 வயசு இருப்பேன். அப்போ சரி ஒரு 50 வருஷம் கழிச்சு அவர் ட்ரை பண்ணலாம், அவர் பாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இவரும் கொஞ்சம் முதல்ல களம் தெரியும். அவருக்கு யார் அட்வைசர்னு பார்த்தா பாண்டிச்சேரியில 3 தெருவுக்கு இருக்கிற ஒரு 3 தெரு சேர்ந்தா ஒரு எம்எல்ஏ, அதுல இருந்து ஒரு ஒருத்தர் இங்க கவுன்சிலருக்கே 56 பேரு போக வேண்டியிருக்கு. அவர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. கேரவன்ல உட்கார்ந்துக்கிட்டு யாருமே அரசியல் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. யதார்த்தம் அது. பிரசாந்த் கிஷோர்ல யாருமே வேண்டாம். நான் கூட அரசியல் ஆலோசகர் தான். இப்போ நான் சொல்றது இது ஆலோசனை தான். இது அவர்கிட்ட தனியா போய் சொன்னாங்க 10 லட்ச ரூபா வாங்கிருக்கலாம். பப்ளிக்காக சொல்லிட்டேன் என் திறமை. ஆனா என்ன நடக்கும்? 40 சீட்டு பாஜக தோக்குன்னு சொன்னேன், தோத்துதா இல்லையா? அப்போ என்னமோ எனக்கு என்னமோ பத்திரிகைகளே சொன்னாங்க, ஊடகங்கள் சொன்னாங்க, எனக்கு என்னமோ தனிப்பட்டது இல்லை. பூத்தே இல்லைங்க, பூத் ஏஜென்ட்டே இல்லை, பூத் இல்லை. அப்புறம் எங்க ஓட்டு வரும்? ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட். ஏன்னா ஒரு ஓட்டில் தோத்தாலும் ஒரு இந்த கணக்கெல்லாம் சொல்லுவார் தெரியுமா அண்ணாமலை, நாங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி. அதுக்காக கேட்டேன், நீ 500 ஓட்டு குறைச்சலாம் வாங்கினா பார்லிமெண்ட்ல தரையில பக்கத்தில் உட்காந்துக்கன்னு சொல்ல போறாங்கல்ல? தோத்தது தான், வெளில போனால் வெளில போக வேண்டியது தான். ஒரு ஓட்டில் தோத்தாலும் இல்லை நான் 1% தோத்துருக்கேன். இதெல்லாம் சும்மா நம்மளே சமாதானப்படுத்தி. என் பையன் 38 மார்க் வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். அது என்ன பெருமை? 40 வாங்கல இல்லை அவன், அப்போ ஃபெயிலு ஊற்றிக்கிச்சின்னு அர்த்தம். அப்போ அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு 38 இப்படிலாம் பேசி அதை தோற்று போன 4 பேர் சேர்ந்து ஒன்றா பேசுறது. இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தியை சொன்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்பது நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். கன்விக்ஷன், எனக்கு இதுதான் கொள்கை. நானும் சேர்ந்தா உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். அது என்ன, என்னுடைய ஜாதிக்கோ என்னுடைய மதத்துக்கோ நம்ம தேசத்துக்கோ எதிரான எந்த வார்த்தையும் இல்லையே. அப்புறம் அதுல என்ன, நான் தமிழன், தமிழ்நாடு நீங்க திராவிட நாடு மட்டும் நான் திராவிடன், அவ்வளவுதானே. என்ன இருக்கு? சும்மா அதை இப்படி பேசி அப்படி பேசி அர்த்தமே இல்லாத பேச்சுக்களை பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. வாரிசு அரசியல் என்ன? வாரிசு அரசியல். இப்ப நான் என் பையனை வளர்க்காம 8th வீட்டு பையனை வளர்த்தாக்க என் பொண்டாட்டி சந்தேகப்பட மாட்டாளா? எதுக்கு நீ அந்த பையனை வளர்க்குற அப்படின்னு. நம்ம பையன் நல்லா இருக்கணும். ஆனால் கலைஞர் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னா அடுத்த நாள் பாப்பா அப்படின்னா இல்லையே. 50 ஆண்டு காலம் கட்சியில் உழைத்தவர். சும்மா இல்லை, கருப்பு பேண்ட் சேப்பு சட்டையை போட்டுட்டு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எத்தனை ஊர்வலம் போயிருக்காரு, எத்தனை ஒரு கட்சிக்காக செய்திருக்காரு இவர், எத்தனையோ விஷயங்கள். எனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள், உங்க கொள்கை உங்களது, என் கொள்கை. ஆனால் நட்பு தான் எனக்கு முக்கியம். நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கலாம், நான் வெஜிடேரியனா இருக்கலாம். ஆனா உங்களோட வந்து உங்க பக்கத்துல உட்காந்து முனியாண்டி விலாஸ்ல நான் இட்லி வடகரி சாப்பிட்றதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. அதுல எந்த தப்பும் கிடையாது. ஐயோ ஐயோ ஐயோன்னா அது தப்பு. நீ மற்றவர்களை விளக்க 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 சமுதாயம் உன்னை விலக்கி விடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் சமத்துவபுரம் என்பது தனியாகவே இல்லை. என்னைக்கு நம்ம திமுக அரசு நம்முடைய ஹவுசிங் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு அது சமத்துவபுரம் தான். எந்த சமத்துவத்தில் இது செட்டியார் சமத்துவபுரம், ஐயருது, முதலியாருதுன்னு இருக்கா? கிடையாது. அவ்வளோதான். எங்க அப்பா வந்து 1958வது வருஷம் மந்தவெளி பாக்கத்துல இந்த ஹவுசிங் போர்டில் 3000 ரூபாய்க்கு 2 கிரவுண்டும் 30,000 ரூபாய்க்கு 700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடும் ஹவுசிங் போர்டில் 18 வருஷ கடன்ல வாங்கினார். எங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தினால அதுக்கு அடுத்த வீட்டை நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறேன். இப்போ எங்க இருக்கிற தெருவுடைய வீட்டின் மதிப்பு 6 கோடி. அதற்கு காரணம் அரசினுடைய இந்த ஸ்கீம். அதை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். அதை விட்டுட்டு நாம தப்பும் தவறுமா எதையாவது சொல்லிக்கிட்டு
அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இவர் இந்த கட்சி, அவர் அந்த கட்சி. இதை இப்போ கூட சொன்னார், அவர் எந்த நிலைமையில இருக்கார். நான் இன்றைக்கு எந்த கட்சியிலும் இல்லாமல் எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்ல நடிகனாக, நம்முடைய அரசினுடைய திட்டங்களை வரவேற்கக்கூடிய முதலமைச்சருடைய நண்பனாக நான் இருக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அன்னைக்கு அவர் சொன்னார், எல்லாம் அவர் சொன்னார், நான் வந்தேன், நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அவர் செய்வார் அப்படின்னார். கண்டிப்பாக அதை நான் செய்வேன் என்பதை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைகள். ஏன்னா நட்புக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த ஏன்னா இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ இன்றைக்கி இப்போ நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டெய்லி காலத்தால் மைக்கை பார்த்தா வியாதிக்காரன் வாந்தி எடுக்கிற மாதிரி பேசணுங்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் போலீஸ்ல இருந்து ஒரு 6 வருஷம் இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு வாங்குறவங்களும் பயத்தில் அங்கே ரிசைன் பண்ணி கட்சிக்கெல்லாம் வரல. நான் யாரை சொல்றேன்னு நான் சாதாரணமாக சொன்னேன், நீங்கள் ஏதோ தப்பாக எடுத்துக்காதீங்க. வாயை திறந்தா போய் அவர் பண்ண தப்புக்கு நான் ஏன் சவுக்கால் அடிச்சுக்கணும்? ஆனால் அப்புறம் தான் பார்த்தேன், உலகத்திலேயே வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்ல தான் பண்றாங்களாம், பஞ்சிலேயே பண்றாங்க. அத்தனை அடி அடிச்சா கூட ஒரு காயம் கூட இல்லை. இப்போ என்ன, நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன், முந்தா நேற்றுக்கு பார்த்தா ஷூ போட்டுன்னு போறாராம். ஓ, செருப்பு தான் போட்டுக்க மாட்டேன், ஷூ போட்டுக்கலாம் போல இருக்கு. வாயை திறந்தா போயிங்க, அப்படியா போய். அதோட வேடிக்கை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜோக் என்னன்னா, இந்த கடந்த தேர்தலில் 40 தொகுதியும் பாஜக தோற்கும்னு நான் தான் சொன்னேன். 40 தொகுதியும் தோற்கும் சொன்னேன். உடனே அவனுக்கு அண்ணாமலை மேலே கோவம். எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என் பையன் வயசு கூட கிடையாது, எனக்கு என்ன கோவம்? என்னுடைய தகுதிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னை பார்த்து கேட்டார், ஏன்னா என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன பாரம்பரியம், பாரம்பரியத்தை பற்றியெல்லாம் இங்கே பேசக்கூடாது, பாரம்பரியம் இல்லாதவன் அப்படி சொல்லுவான். எனக்கு பாரம்பரியம் இருக்கு. எங்கள் அப்பா 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். 86,000 பாட்டில். சும்மா ஒன்று நான் கேட்டேன்னு முதலமைச்சர் பேர் வைக்கல. ஆனால் இந்த நான் கேட்ட வேண்டுகோளுக்கு தகுதியானவர் ஒருத்தருக்கு நம்ம முதலமைச்சர் ஆனர் பண்ணியிருக்காருங்கிறது தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக இரத்த தானம், கண் தானம், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை குறைபாடுக்கு 20 நிமிட குறும்படம் எடுத்தது எங்கள் அப்பா தான். ஃபஸ்ட்டு நான் தான் அதை நடித்தேன். அது உலகம் முழுக்க திரையிடப்பட்டது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நிறைய பெரிய எங்கள் முஸ்லீம் பெரியவர் உட்காந்துருக்கார், ஏதாவது நல்லபடியாக நடக்கும் இன்ஷா அல்லாஹ் அப்படிம்பார். இறைவன் ஆணைப்படி அது நடக்கும், அவ்வளோதான். நான் அதை தான் நம்புகிறேன். இறைவன் விருப்பப்படி தான் நடக்கும். இறைவன் என்னை உயர்த்தி வைக்கணும்னு சொன்னால் அண்ணாமலையில் எந்த புழுக்கையாலையும் என்னை தொடக்கூட முடியவே முடியாது. என்ன பண்ண முடிஞ்சது? என்னை தூக்கணும் சொல்லி 5 தடவை 6 தடவை 7 தடவை டெல்லிக்கு யாரோ வாங்கி கொடுத்த டிக்கெட்டில் போனாங்க. ஏன்னா அவர் குடும்ப செலவை யாரோ கொடுக்குறாருன்னு தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு டிக்கெட்டு வாங்க காசெல்லாம் கிடையாது. அப்படி போனார் அவர். கடைசியில் என்னாச்சு, என்னை எடுக்க முடியல. என்னுடைய மெம்பர்ஷிப் கார்டு முடிஞ்சது, அன்னைக்கு தூக்கி போட்டேன். தூக்கி சும்மா போடலை, மோடி அவர்களுக்கு 8 பக்க கடிதம் எழுதி நான் ஏன் விலகிறேன்னு சொல்லி எழுதிட்டு வெளியில் வந்தேன். நமக்கு என்ன, நாம திருடனா இதுவாக ஒன்றுமே கிடையாது.